வீடியோவில் பார்க்க போகிறது இதை பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் ஒரே ஒரு இன்ச்சு கூட ஸ்பேன் வந்து நவுறாமல் இங்கே ஆர்டிபி ஆகுள்ளேயே எப்படி ஒரு மில்லியனராக ஆர்டிபி ஆகுறதுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மக்களே. முதல்ல எவங்கிட்ட இருந்தாவது நீங்கள் எப்படியோ நீ கேட்டு உஷார் பண்ணி ஒரு 10 to 20 மில்லியன் உஷார் பண்ணிடுங்க மக்களே. 10 to மில்லியன் இல்லை, 10 to 20 மில்லியன்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஆர்டிபி ஆகிட்டு ஸ்லாஷ் இதுங்க நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் இதுதான். ஒரு ஆக்ஸ் எடுத்துகிட்டு போட்டு கொஞ்சம் ஓக் லாக்ஸ்லாம் வெட்டி எடுத்துக்கோங்களேன். ஓக் லாக்ஸு இல்லைனா பிளாங்க்ஸ், லாக்ஸை பிளாங்க்ஸாக மாற்றிடுங்க, அதான் பெட்டர் எப்பயுமே. இப்போ ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் ஓக் பிளாங்க். இங்கே ஒரு ஆர்டர் வந்துருக்கா, எவ்வளோ $6 தரேன்ருக்கான் ஒன்றுக்கு. இந்த மாதிரி $6 அப்படி இருந்தாலும் வாங்காதீங்க. ஏன் பண்ணுறீங்க ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் ஓக் லாக். நான் ஓக் லாகாகவே கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன், இது முடியுமா சரி தெரில மக்களே. இங்கே பாருங்க, இதுதான் கமாண்ட் ஸ்லாஷ் ஆர்டர்ஸ். இங்கே ஓக் லாக்னு போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு பிளாங்க் இருக்கனால பிளாங்க்குன்னு போடுறேன். ஓக் லாக் இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓக் லாக் காமிக்கும் மக்களே. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு எவ்வளோ வருங்கிறது இதை போட்டிருக்கோம். இப்போ இதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஸோ மணி கிடச்சிருச்சா. இதே மாதிரி நம்ம ஓக் லாகுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போமா. ஒரே ஒரு ஓக் லாகுக்கு $180 ஈச் வருது. எவ்வளோ $180 ஈச். இது லோயஸ்ட், இது ஹையஸ்ட் $180 வருது மக்களே. ஒரே லாக் நீங்கள் இந்த மாதிரி டெலிவரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு $180 வந்துடும். நீங்கள் கொஞ்சம் மட்டும் நிறையா இது பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆகிடும் மக்களே. அந்த மாதிரி 20 to 25K கலெக்ஷன் ஆனதுக்கப்புறமா இங்கே உங்களோட பேஸ்லேருந்தே ஒரே கிராஃப்டிங் டேபிள் மட்டும் போதும். இப்போ நான் என்ன திரும்ப பண்ணுறேன், கொஞ்சம் பேம்பு வாங்கிக்கோங்க. ஸ்லாஷ் ஏஹெச்னா ஆக்ஷன், BAMBOO பேம்பு இருக்கா. இதில் நீங்கள் லாஸ்ட் பேஜுக்கு போயிருங்க. இந்த மாதிரியே திருப்பி நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் ஆஃப் பேம்பு வெறும் 1.2K கிடைக்குது. 6 ஸ்டாக் ஆஃப் பேம்பு நம்மளுக்கு தேவைப்படும். இல்லைன்னா 3 ஸ்டாக் கூட வாங்கிக்கோ. 3 ஸ்டாக் நான் இப்போ வாங்கிட்டேன். இப்போ அடுத்தது நம்மளுக்கு தேவையானது ஸ்ட்ரிங். ஸ்லாஷ் ஏஹெச் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குனா இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ஸ்ட்ரிங்கு. லாஸ்ட் பேஜ் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ் 5Kக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு தரோம். ஒரு ஸ்டாக் ஆஃப் ஸ்ட்ரிங் வாங்கிக்கோங்க. அப்புறமா உங்கள்கிட்ட 6 ஸ்டாக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பேம்பு, ஆப்போசிட்லேயே அதே மாதிரி 3 பேம்பு. இல்லை நீங்கள் 3 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. அப்புறமா 64 எடுத்து இங்கே வச்சிட்டிங்கன்னா ஸ்கேஃப் ஹோல்டிங் க்ரியேட் ஆகிடும். கிட்ட இருக்க அத்தனைக்கு ஸ்கேஃப் ஹோல்டிங் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேஃப் ஹோல்டிங் எவ்வளோக்கு போகுதுன்ட்டு பார்க்கலாமா. ஸ்லாஷ் செல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்லாஷ் ஏஹெச் ஸ்கேஃப் ஹோல்டிங் பார்க்கலாமா. ஸ்கேஃப் ஹோல்டிங் எவ்வளோக்கு போகுதுன்ட்டு. ஒரே ஸ்டாக் ஆஃப் ஸ்கேஃப் ஹோல்டிங் 25Kக்கு போகுது. நிறைய பேர் ஸ்கேஃப் ஹோல்டிங் வாங்குவாங்க. 25Kவா. I would list it for 24K 22K நான் லிஸ்ட் பண்ணுறேன் மக்களே. இருக்கிறதுக்குன்னா ஒரு 2 to 3K மட்டும் நீங்கள் கம்மியாக வைத்துக்கோங்களேன். இல்லை நீங்கள் எப்படி பண்ணக்கூடாது. ஸ்லாஷ் ஏஹெச் செல் 23K. இதே மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லாத்தையும் நீங்கள் விற்றுலாம். 23Kக்கு இது மட்டும் போதா. இது எவ்வளோக்கு போகுது, இதுவும் அதே 23Kக்கு தான் போகும். ஸ்லாஷ் ஏஹெச் செல் 23K. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இருந்தீங்கன்னா போதும், எல்லாமே சேரும்.
ஸ்லாஷ் ஏஹெச் செல் 23K. அவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு மீதி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கா, ஸ்ட்ரிங்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னு சொல்லிட்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு சிறிதளவு உட்டை எடுத்துக்கொள்ளவும், அப்போ நம்ம அந்த சிறிதளவு போஸை கிராஃப்ட் செய்யும். பாட் யுவர் ஸ்கேல் ஹோல்டிங் ஃபார் 23K. அவ்வளோதான். இப்போ நம்ம போ கிராஃப்ட் பண்ணுறதுக்காக சில பல குச்சிகளை கிராஃப்ட் பண்ணிக்கலாம் மக்களே. குச்சி 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 குச்சி. போ எதுக்கடா அப்படின்னு கேட்கலாம். போவையே நம்ம விற்க போகிறோமான்னு கேட்டால் அதுதான் நிறைய பிளேயர்ஸ் பண்ணுற தப்பு. மக்களே லைட்டாக சர்வர் விட்டு லாக் ஆஃப் ஆகிட்டேன்ட்டு தெரில. என்ன திரும்ப பண்ண போகிறேன், போ கொஞ்சம் கிராஃப்டிங் செய்ய வேண்டும். பண்ணலாமா? எனக்கு இப்போ ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் போஸே கிடச்சிருச்சு மக்களே. இப்போ போஸை வச்சு நம்மளால் சில பல விஷயங்களை கிராஃப்ட் பண்ண முடியும். என்னன்னு நினைக்கிறீங்க? ரெட்ஸ்டோன் டஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதை ஏஹெச்லேருந்து வாங்கிக்கோங்க மக்களே. ஓகேவா? உங்களுக்கு ஏஹெச்லேருந்து வாங்கியே காமிச்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம், நம்ம டைரெக்டாக என்ன சும்மா பண்ணலாம், ஸ்லாஷ் ஏஹெச்லேருந்து நான் காபிள் ஸ்டோன் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு லாஸ்ட் பேஜுக்கு பண்ணிங்கன்னா அதுக்கு லாஸ்ட் பேஜ் இருக்கிறது உனியோயமாக ரீடிச்சிருக்கானுங்க மக்களே. 13,000 சில பல காபிள்கள். 12.5 இது எவ்வளோடா? என்னடா இது டீப் ஸ்லேட் இவ்வளோவா? என்னடா வெறும் 10,000க்கு இவ்வளோ டீப் ஸ்லேட்டு? தேவைப்படும் 10,000 தானே வாங்கி ஓடிது எனக்காக. ஒரு 3 ஸ்டாக்கு. காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்களே நல்லா. அவ்வளோதே. அதே டேய் 13,000 இதுக்கு வாங்குவோம். டேய் என்னடா டக்கு டக்குன்னு வாங்கிட்டே இருக்கீங்க யாரோ? 12.5 தான். வாங்க 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 வாங்க. பழம் வாங்கிட்டேன் மக்களே. இப்போ ஐரன் ஈங்கிள்ஸ், ஐரன் பாக்ஸுக்கே பார்ப்போம். ஒரு ஸ்டாக் ஆஃப் ரா ஐரன் யாருக்கு தெரியும்? இப்போ மக்களே ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளாக் ஆஃப் ஐரன் எடுத்துக்கிறேன். 50K தானே வாங்கி 50K அசால்ட்டாக வாங்கி போட்டுட்ருக்கேன். 1.3 மில்லியன். 1 மில்லியன் கீழே போகவே மாட்டேங்குது மக்களே. அது ஆப்பத்தோப்பத்து ஆப்பத்தோப்பத்து தான் நானா. இப்போ இது வேறு பண்ணுமா? இந்த ஐரன் வேறு பிளாக் ஷார்ட் டர்ன் பண்ணும். அதுக்காக கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சிக்கலாமேடா. ஐடியா. மக்களே ஐரன் பிளாக்ஸா, ஐரன் இங்கிட்ட ஐரன் பிளாக்ஸாக மாற்றிட்டு இருக்கேன். எஸ் ஒரே டே 9 மணிக்கலாமா? போதும் போதும் ப்ரோ, போதும் ப்ரோ, போதும் ப்ரோ. இன்னொருத்த 23K வாங்கிட்டான். அதுதான் மணி கிட்டத்தட்ட ரிட்ரீவ்டு. அப்படியே மணி போகும், மணி வரும், மணி போகும், மணி வரும். இதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு நடக்கும். இந்தா 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 சாரி, தெரிஞ்சு இதை கிராஃப்ட் பண்ண அயன் தேவையில்லை. டேய் டேய் டேய். இதை மாற்றிக்கணுமோ? ஆமாம் மக்களே. வேஸ்ட் ஆஃப் மணி மக்களே. போ 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 9 டிஸ்பென்சர். நீ என்ன நினைக்கலாம்? ஐயா அடுத்தது 23K வந்தாச்சு. பார்த்தீங்களா? 1.32 மில்லியன், 1.5 மில்லியன் தான் என்னோட மேக்ஸ் அவுட்டா இல்லை. இந்த ஸ்கேஃபோல்டிங் தான் மக்களே நல்ல பிஸ்னஸ்.
ஆனால் 85K வரைக்கும் இருந்துச்சு லோயஸ்ட்டு. அதனால எனக்கு செம்ம ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அப்போ ஒரு ஃபுல் இன்வென்ட்ரி ஆஃப் டிஸ்பென்சர்ஸ் /AH டிஸ்பென்சர் லோயஸ்ட் ப்ரைஸ்னால் கம்மியாகிடும். /AH டிஸ்பென்சர் லோயஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? இண்டிவிஜுவல் டிஸ்பென்சர்ஸாக வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஜாஸ்தி மணி வரும். லோயஸ்ட் அட் 12K அப்படின்னா 11K /AH செல் 11K. எவ்வளோ தாங்க பாருங்க /AH செல் 11K. போ வாங்கி /AH செல் 11K. நம்ம எத்தனை போட்டிருக்கோம்? ஒவ்வொன்றுக்கும் 11Kனா எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு நல்லதாக தரும் மக்களே. இதே மாதிரி நீங்களும் சில பேர் ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்ஸ்லாம் போடுங்க, சூப்பராக இருக்கும். /AH செல் 11K. இப்போ நான் இது வரைக்கும் எத்தனை டிஸ்பென்சர், எத்தனை அப்சர்வர்ஸ், எத்தனை பிஸ்டன்ஸ் எடுத்துருப்பேன் தெரியுமா? 5 நிமிஷம் மக்களே. 1K போயிட்டேன் 1 மில்லியனுக்கு. இந்த ஒரே ட்ரிக் கண்டுபிடிச்சது தான் /AH செல் 11K. இதே கமெண்ட் நான் எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு போடுறது? ஓகே மக்களே, 1.35 மில்லியன் வச்சுக்கிட்டு இவ்வளோ காபிள் டிப் சைட் வேறு வாங்கினாலும் அது நான் மறந்தே போயிட்டேன். பாருங்க எவ்வளோ லோட்டு வாங்கியிருக்கோன்ட்டு. டே எவ்வளோ வாங்குறான்னு பாருங்க மக்களே. இவ்வளோ வாங்கி கொஞ்சம் தானே குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் சாவலாமா? நீங்கள் சாவணும் உண்டாகும். இல்லை வாங்க மக்களே, நிறைய வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுங்களே ஒருத்தர் 11K வாங்கிட்டான், ஒருத்தன் வாங்கிட்டான், இன்னொருத்தன்னா வாங்கிட்டு தான் இருப்பான். இப்போ பாருங்கள் 1.36 மில். அடுத்த இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏஹெச்சில் இங்கே போட்டிருக்க ஐட்டம் ஏதாவது தப்பாக போட்டோன்னா /AH கீழே இந்த செஸ்ட் மாதிரி இருக்கா, இங்கே போங்க. இதான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ். டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாமா என்னலான்ட்டு? இப்போ பாருங்கள் 11K பாட், 23K பாட், 23K பாட், எத்தனை பிஸ்டன்ஸ் சென்டரில் விற்றுருக்கேன்ட்டு. இதெல்லாம் வேறு விற்றனா டேய்? வாவ். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 6K. இல்லை ப்ரோ, அடுத்த பேஜ் போய் பார்க்கலாமா மக்களே? ஹிஸ்ட்ரி நான் பார்க்கணுண்டா. இப்போ பாரு, நெக்ஸ்ட் பேஜ் போடா. என்னோட மற்ற ஹிஸ்ட்ரி பார்க்கணுண்டா. பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கி குடிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வாங்கி குடிச்ச ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு ஐரன் பூட்ஸ் 5K. அப்புறமா 2 வாட்டர் பக்கெட் கிளச் பண்ணேன், ஒர்க் ஆச்சு. இதெல்லாம் நான் கோல்டு ஃபார்ம். இதெல்லாம் அவனுங்க வாங்கினது, இதெல்லாம் நான் வாங்கினது. நான் நான் வாங்கியிருக்கேன் 17.5K 20Kக்கு டிஸ்பென்சரை. எவ்வளோ பெரிய இல்ச்சாக இருந்திருப்பேன் அப்போ. ஃபஸ்ட்டு சில ஐரன்ஸ்லாம் வாங்கினேன். அப்புறமா ஃபுல் பேம்பு. இப்போ பாருங்க 750 6 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அப்புறமா ஸ்டிங் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து வந்ததான் இந்த ஸ்கேஃபோல்டிங். இது 42K 45K 34Kக்கு வாங்கினேன். இன்சார்டிங் டேபிள் தான் அங்கே இருக்குது. இது லாப்பிஸ் லசூலி 1Kக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னு எனக்கே புரியல, தெரியலை. இன்னொருத்தர் ஏதோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்டாரண்ட் டெஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸு நான் விற்றுருக்கேன். 200K ஒரே ரிப்பீட்டர், ஒரு ஸ்டாக் ஆஃப் ரிப்பீட்டர். என்னெல்லாம் தெரியுமா வாங்கினேன்? 3 ஸ்டாக் ஆஃப் ரெஸ்டாரண்ட் டெஸ்ட்டு, ஸ்டோர்லேருந்து குவார்ட்ஸ் வாங்கினேன், குவார்ட்ஸ். அப்புறமா காபிள் ஸ்டோன் வாங்கினேன் 3 ஸ்டாக். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஒரு 70K வரும்னே வச்சுக்கோங்க. 200K. கோல்டு பிளாக் வாங்கிட்டேன், கோல்டு பிளாக் விற்றுட்டேன்.
எவ்வளோடா அங்கே பாருங்க வாங்கிட்டாரு 1.4 மில்லியன் வந்துருச்சா? வாங்கடா வாங்கடா எல்லாத்தையும் வாங்கடா. 1.44 மில் 50K நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணது கூட வந்துடுச்சு. ரிட்டன் எப்படி மணி மேக்கிங் மெத்தட் தெரிஞ்சா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.